I'm Captain Jack Sparrow. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ரோட் வாரியர். புதிய வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தோம்னா Yamahaவுடைய MT15 BS6 நெக்கட் வெர்ஷன். இந்த பைக்கோடைய ஷார்ட் ரிவ்யூ அண்டு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அது என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டக்குன்னு சிம்பிளாக பேசிக்கான ஒரு ரிவ்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். டெல்டா பாக்ஸ் சேசஸ் கொடுத்துருக்காங்க, 155cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 18.5 bhp கொடுத்துருக்காங்க, 10,000 RPMல அது ப்ரொடியூஸ் பண்ணும் பவரை. ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 10 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100/80 டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து 140/70 டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே MRF ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் வைஸ் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும்தான் ஏபிஎஸ்ஸு. ரியர் பிரேக் வந்து நார்மல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக சிட்டியில் நல்லா ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம இதை டூரிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். நேக்கட் வெர்ஷன் ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் பெயின் ரெஸ்ட் பெயின்லாம் இருக்கும். பட் நேக்கட் வெர்ஷனில் அதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைடரோட கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய டிஃபெக்ட்னு பார்த்தோம்னா பில்லியனுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு குட்டி சீட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சைஸாக இருக்கவங்க கண்டிப்பாக பின்னாடி உட்காந்து பில்லியனாக உட்காரத்துக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அண்டு ஒரு சேஃபே இல்லாத மாதிரி இருக்கும். அண்ட் கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து 40 to 45 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிக்கப் வந்து 150 போகும் அப்படின்றாங்க. 150 கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசர்ஸ் 150+ கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கில் அவ்வளோ ஸ்பீடு போகுமா அப்படின்றது தெரியல. நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இன் ஃப்யூச்சரில் நம்ம அதை பார்ப்போம். அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஹெட்லைட்டை வந்து ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ப்ரொஜெக்டர் லைட்டு ஸ்பாட்டட் லைட் மாதிரி இருக்குது. பட் அது வைடாக போகுது அப்படின்றாங்க. நைட்டில் வந்து அந்தளவுக்கு வைடாக இல்லை, அது ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி இருக்குது. அண்டு டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டை வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆலஜன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா நம்ம எல்இடியாகவும் மாற்றிக்கலாம். இப்போ வர டியூக்கில் வர மாதிரியான எல்இடி லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். R15 V3ல் வர மாதிரி 6 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 கியர் இந்த வண்டியில் இருக்குது. 140 சைஸ் டயர் ரேடியல் டயர் கொடுத்துருக்கிறதால நம்மளுக்கு கார்னரிங்லாம் ஓரளவுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும். கார்னரிங்க்கு நல்லாவே இருக்கும். ரொம்பவே நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்லாக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு கார்னரிங் கிடைக்கும். அந்த ரியர் பிரேக் வந்து நம்மளுக்கு நார்மல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கிறதால நம்ம கார்னரிங் பண்ணுறப்ப பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாரி விட்டுரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். கார்னரிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது பாஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. இனிஷியல் பிக்கப்பை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது, நல்லாவே இருக்குது பிக்கப்பு. ஆனால் இதில் என்ன ஒரு பேடான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா 90+ போனதுக்கப்புறம் கியர் சேஞ்ச் பண்ணால் வண்டி வந்து இப்படி ஷேக் ஆகுது. ஒரு கியர் ஷிஃப்டிங்க்கும் ஷேக் ஆகுது. நம்ம சடன் பிக்கப் எடுக்கும்போது நம்ம ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஏற்றினா அந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் சடனாக பிக்கப் ஏற்றுறப்போ அந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபீல் இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேமராவில் கிளியராக அந்த ஷேக்கி இருக்குது. இப்போ இல்லை, நான் இதை வந்து ஆல்ரெடி நான் டெஸ்டிங் நான் டியூக் 300 முன்னாடியே MT15 தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணேன். அப்பயே எனக்கு சேம் ப்ராப்ளம் இது ஃபீல் ஆச்சு எனக்கு. எதனால் அந்த மாதிரி வருது அப்படின்றது தெரியல எனக்கு. நேக்கட் வெர்ஷன்றதால வருதா என்னன்னு. நேக்கட் வெர்ஷனால் வருதுன்னு சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா, நான் டியூக் 390 வச்சுருக்கேன், அதில் இந்த மாதிரி வராது. மேபி இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டு வந்து வெயிட்லெஸ், இது வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரியல. அதுவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ பாருங்கள், அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஏற்றினேன். அது அப்போது வந்து நம்மளுக்கு நார்மலான அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது. பட் சடனாக பிக்கப் நம்ம மூவ் பண்ணுறப்ப அந்த ஒரு ஷேக் அப்படியே இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பிரேக் டெஸ்டிங் பார்ப்போம், ஃப்ரண்ட் ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. வா, பேக் ரொம்ப இழுக்குதுங்க. இன்ஜின் பவருக்குலாம் எந்த குறையும் இல்லை, பட் பேக் ரொம்பவே இழுக்குது. ஓகே, டிஸ்க் பிரேக் ஓகே, ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே இந்த காஸ்ட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது ஏபிஎஸ். பட்டு பேக் பிரேக் ரொம்ப மோசமாக இருக்குது, அப்படியே இழுக்குது ஒரு பக்கமாக. நான் அகைன் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேர்னிங் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஃபைன், சூப்பர். டேர்னிங் ரேடியஸ் வேறு லெவல். ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம டேர்னிங் ரேடியஸ் டேர்ன் பண்ணிடலாம் வண்டியை. பாருங்கள், இந்த ஆஃப் ரோட்லேயே நான் வந்து டேர்ன் பண்ணிட்டேன். காலை கீழும் வைக்கல, கிளியராக திரும்பிடுச்சு வண்டி. பாருங்கள், இந்த ஆஃப் ரோட்லேயே நான் அப்படியே டேர்ன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி கிளியராக டேர்ன் வச்சு பாருங்கள். ஸோ டேர்னிங் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. ஏன்னா ஸ்டேரிங்கும் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு இதோட ஒரு 360 டிகிரி வியூவும் செக் பண்ணிவிடுவோம். ஷார்ட் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். இன் ஃப்யூச்சரில் நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதையும் பார்ப்போம். அண்ட் மைலேஜ் டெஸ்ட்டையும் நம்ம பண்ணிவிடுவோம். வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு நல்லாவே இருக்குது. அண்டு கண்ட்ரோல் வைஸ் ரியர் பிரேக் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நான் கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக எந்த வண்டியாக இருந்தாலும் பிரேக் அடித்தோம் அப்படின்னா வீல் ஸ்டாப் ஆகிட்டாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் அப்படி வளைஞ்சு போகாமல் ஸ்டெடியாக போச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இது ரொம்பவே திரும்புது வண்டி. ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஒரு ஏற்ற ஒரு வண்டியாக இருக்கும் MT15 பொறுத்த வரைக்கும். அண்ட் சீட்டிங் பொசிஷனும் நல்லாயிருக்கு, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. மைலேஜும் வேணும், பிக்கப்பும் வேணும், அண்டு லுக் வைஸும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் பைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த பைக் போகலாம்.
ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். MT15 BS6 2020 மாடலோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 1,70,000 rupees வரும். டிபெண்டிங் அப்பான் த சிட்டி, அவங்களுடைய சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா நியர்பை இருக்கிற ஷோரூமில் போய்ட்டு என்கொயரி பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. வேறு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேயும் போய் நீங்கள் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.